யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்களே சொல்லுங்க. 2 கட்சி தான் நமக்கு தெரிஞ்ச கட்சி, 2மே திருடிக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு திருடுறாங்க, கொள்ளையடிறாங்க. ஒரு பையன்ல கேள்வி கேட்க இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு என் ஓட்டு சீமானனுக்கு தான் போட்டேன். 2016 21 2 ஓட்டு அவருக்கு தான் போட்டேன். ஆனா மனுஷன் இப்படி கேமாடின்னு இருந்திருக்காரு இத்தனை வருஷமா அப்படின்னு தெரியாம போயிடுச்சு எனக்குலாம். எங்க வீட்லயே போய் நான் முன்னாடி சொல்லும் போது சீமானன் ஓட்டு போடுங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்க தயங்கினாங்க. ஆனா விஜய்க்குன்னு இப்ப கேட்கும்போது அவங்களே நாங்க போடுறோம்டா, கண்டிப்பா போடுறோம்டா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு, இவ்வளவு காசை விட்டுட்டு வரான் கண்டிப்பா செய்வான்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்கு. காசே தேவையில்லை. நான் எங்கள் அண்ணன் தோசை நான் ஓட்டு போடுவேன். திமுக தான் ஓட்டு போடுவேன். இனிமே எங்கள் அண்ணன் தோசை ஓட்டு போடுவோம். அவங்கள இவங்க நம்ம தப்பு சொல்ல சினிமாவை வானான்ட்டு ஒதுக்கி விட்டு நம்ம கிட்ட இங்கே வராது, நம்ம மக்களை தேடின்னு வராது. அப்படியேப்பட்ட மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. இன்னும் மேலும் அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவர் வந்தால் நல்லா இருக்கும். அண்ணன் வருவார், அண்ணன் ஜெயிப்பார். ஒரு மனுஷன் எலெக்ஷனுக்கு 6 மாசத்துக்கு முன்னால 30 நாள் கம்முன்னு உட்காந்துருக்க பாருங்க. பாலிட்டிக்ஸே பண்ணாம முடியுமா சொல்லுங்க? ஒவ்வொரு நாளும் மீனிங்ஃபுல், ஒவ்வொரு மணி நேரம் மீனிங்ஃபுல். எப்பேற்பட்ட பொறுமையும் நிதானமும் காத்திருப்பும் மனோதைரியம் மனதிடமும் தன்னம்பிக்கையும் மன தெளிவும் இருக்கிறவரால் அது செய்ய முடியும். ஏகப்பட்ட பேச்சு பேசப்படுதுங்க, பதிலே சொல்லாம உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் தெரியுங்களா? அதுதான் தெய்வ சக்திங்க. தெய்வ சக்தி வந்துச்சு. உங்க விஜய் நான் வரேன்.